நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து கிரேட் 7லேருந்து சாப்டர் நம்பர் 6 வந்து சாப்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ இன்றைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரத்த और हमारा शरीर. ஸோ ரத்தனா வந்து பிளட், औरனா அண்டு, हमारा शरीरனா அவர் பாடி. ஸோ நம்ம பார்ட் ஆஃப் நம்ம பாடியில் இருக்கிற ரத்தத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். திவ்யா அனில் கி பெஹன் ஹே. ஸோ இங்கே வந்து கேரக்டர் பார்த்தீங்கன்னா திவ்யாவும் அனிலும் இருக்காங்க. ஸோ திவ்யா வந்து அனிலோட சின்ன தங்கச்சி. யோ தோ वो शुरू से ही बीमार है, शुरू से ही कमज़ोर है. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து இவங்க வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க. யார்? திவ்யா யார்? அனிலோட சிஸ்டர். लेकिन इधर कुछ दिनों से उसे हर समय थकान महसूस होती रहती है. ஸோ लेकिनனா பட் இதர் கொஞ்ச நாளாக வந்து குछ தினம்னா கொஞ்ச நாளாக, உசேனா யார்? அந்த திவ்யாவுக்கு வந்து ஹர் சமயனா எவ்ரி டைம் வந்து தகான்னா டயர்டு, மெஹசூஸ் ஃபீல் உணர்றாங்க. ஓ நம்ம டயர்டாக இருக்குது வந்து அவங்க உணர்றாங்க. மன் கிசி காமே நஹி லக்தா. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலை செய்யும் அவங்களுக்கு வந்து தோணலை. பூக்னா பசி, भी पहले से कम हो गई है. ஸோ பசியை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களால வந்து சாப்பிட முடியல. அதாவது வந்து அவங்க ரொம்ப இப்போ வந்து அவங்களால சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களால வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, பசியும் சரியாக எடுக்கிறது இல்லை. ஸோ இதில் என்ன காரணம் சொல்லி இது பண்ணுறோம். सो अस्पताल में उसे डॉक्टर ने देखा तो कहा लगता है दिव्या को शरीर में रक्त की कमी हो गई है. अदा अस्पताल வந்து ஹாஸ்பிட்டல். ஸோ अस्पताल में ना ஹாஸ்பிட்டலில் उसे डॉक्टर ने उसे என்ன யார்? அந்த திவ்யா வந்து டாக்டர் வந்து பார்க்குறாரு. தேखाना பார்த்தாரு. तो कहा சொல்கிறாரு लगता है दिव्या के शरीर में. ஸோ எனக்கு தோணுது திவ்யாவோட பாடியில் வந்து ரத்தனால பிளட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கம்மினா லெஸ்ஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஜான்ச் கராக்கர் தேக்தே ஹே. ஜான்ச்னா வந்து நம்ம வந்து பிளட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் என்ன ஏதுன்னு தெரியும்னு சொல்கிறாங்க. यह कहकर उन्होंने दिव्या को रक्त की जांच के लिए पास के एक कमरे में भेज दिया. ஸோ यह कहकर இது சொல்லிட்டு उन्होंने யார்? அவங்க. அந்த டாக்டர் வந்து திவ்யாவை रक्त की रक्तना ब्लड टेस्ट பண்ணுறதுக்காக, रक्त की जांच के लिए ब्लड टेस्ट பண்ணுறதுக்காக पास के एक कमरे, पासना नियरல ஒரு रूम, एक कमरे ना ஒரு रूमல भेजा दिया. वहाँ अनिल को अपनी ही जान पहचान डॉक्टर दीदी दिखाई दी. அங்கே வந்து அனிலுக்கு வந்து अपनी ही जान पहचान வந்து தெரிஞ்சவங்க. ஓகேங்களா? டாக்டர் दीदी டாக்டர் அக்கா வந்து அவங்களுக்கு வந்து பார்க்குறான். அனில் வந்து அங்கே வந்து பார்க்குறாரு. டாக்டர் दीदी ने कहा. ஸோ டாக்டர் दीदी வந்து சொல்கிறாங்க கஹோ அனில் कैसा आना हुआ. சொல்லுங்கள் அனில், எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க? கண்டிப்பாக வந்து ஒரு யாராவது நம்ம தெரிஞ்சவங்க, இப்போ யாராவது டாக்டர் யாராவது இருந்தால் நம்ம தெரிஞ்சவங்க வந்து பார்த்தா கண்டிப்பாக கேட்பாங்க என்ன ஆச்சு, ஏன் ஹாஸ்பிட்டல் வந்தீங்க? ஸோ டெஃபினெட்லி தே வில் ஆஸ்க் தட் क्वेश्चन. ஸோ இதை அதே மாதிரி தான் டாக்டர் दीदी வந்து கேட்டுக்கிறாங்க. अनिल ने बताया कि डॉक्टर ने दिव्या को खून की जांच के लिए आपके पास भेजा है. ஸோ டாக்டர் வந்து திவ்யாக்கு இங்கே பார்த்தீங்களா, கர்த்தானே கர்மக்கோ. ஸோ கர்த்தா இங்கே யார்? டாக்டர் வந்து திவ்யாவை खूनकी जांच के लिए. ஸோ என்ன ஜான்ச் பண்ணுறதுக்காக? खून जांच के लिए என்னது? டெஸ்ட் பண்ணுறதுக்காக, பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக आपके पास भेजा है, உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கிறாங்க. इतना सुनते ही डॉक्टर दीदी ने दिव्या की उंगली से रक्त की बूंदे एक छोटी शीशी में डाल दी. ஸோ इतने सुनते ही ना இவ்வளோ கேட்ட உடனே டாக்டர் அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து திவ்யா கி திவ்யா உங்களினா வந்து ஃபிங்கர்லேருந்து ரக்தக்கி குச் பூந்தே. ஸோ ரக்தனானது பிளட்டோட சில ட்ராப்ஸ், பூந்தனானது ட்ராப்ஸ் வந்து ஏக் சோட்டி ஷீஷிமே டால்தி, ஒரு சின்னதாக ஒரு ஷீஷானா வந்து நம்ம வந்து கிளாஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அந்த கிளாஸஸில் வந்து போட்டுடுறாங்க. शीशी में डाल दी और स्लाइड पर लगा दी. ஸோ ஸ்லைட் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இங்கே பார்த்துக்கிறீங்களே அந்த ஸ்லைடு மாதிரி அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து போடுறாங்க. ஃபிர் அனில் சே போலி. அதுக்கப்புறம் தான் அனில் கிட்ட சொல்கிறாங்க அனில் தும் கல் अस्पताल से रिपोर्ट ले जाना. அனில் நாளைக்கு வந்து நீங்கள் हॉस्पिटल வந்து रिपोर्ट எடுத்துகிட்டு போயிடுங்க. अगले दिन अस्पताल पहुंचकर अनिल ने डॉक्टर दीदी के कमरे के दरवाजे पर दस्तक दी. ஸோ अगले दिन வந்து நெக்ஸ்ட் டே
अस्पताल पहुँच कर ना हॉस्पिटल का रीच ஆனதும் अनिल ने डॉक्टर दीदी के कमरे के ஸோ டாக்டர் அக்கா இருக்கிறாங்களா கமரேனா ரூம் இல்லை दरवाजेना डोर पर दस्तकना தட்டுறது இந்த மாதிரி தட்டுறது भीतर से आवाज आई ஸோ உள்ளது சவுண்ட் வருது आ जाओ வாங்க अनिल ने कमरे में प्रवेश किया ஸோ அனில் வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாரு பிரவேஷ்னா வந்து என்னது என்ட்ரு ஆகுறாரு பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து திவ்யா அனில் டாக்டர் தீதி ஸோ இதுதான் வந்து அந்த சுஷ்மதர்ஷியன்ட்டுருவாங்க ஸோ இங்கே தான் வந்து இந்த பாருங்கள் இங்கே பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ இது வந்து பிளட் டெஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் அடுத்தது இதுதான் அந்த ஷீஷிங்க நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஷீஷ் இதில் தான் வந்து போடுறாங்க किया तो 1 सेकेंड இருங்க कमरे में प्रवेश किया तो ஸோ कमरे में ना உள்ளே வந்து என்ட்ரு ஆகுறது डॉक्टर दीदी सूक्ष्मदर्शी यंत्री द्वारा एक स्लाइड की जांच कर दी அதாவது सूक्ष्मदर्शी வந்து அந்த மைக்ரோஸ்கோப் இருக்கும் பார்த்தீங்களா அதுலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த ஸ்லைடு வச்சுட்டு மைக்ரோஸ்கோப் மூலியமாக வந்து பார்க்குறாங்க மைக்ரோஸ்கோப் தானே சொல்லுவாங்க இந்த இது மைக்ரோஸ்கோப் தான் இந்த இது 1 செகண்ட் இதோ இதை வச்சுட்டு பார்க்குறாங்க அவங்க வந்து நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ பிளட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்குறாங்க அதை வந்து இங்கிலீஷ் இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சுஷ்மதர்ஷின்னு சொல்லுவாங்க அதை வந்து அது வந்து ஒரு மெஷினு அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் சோட்டி சீஸை படி அதாவது கொஞ்சம் குட்டி திங்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு பெருசாக பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்கூலில் வந்துட்டு பார்த்துருப்போம் கரெக்டுங்களா ஸோ நம்ம பேன் தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அந்த பேன் எடுத்து வச்சு தான் பெருசாக தெரியும் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பிளட்டு நம்ம வந்து ஸ்லைடில் வந்து பிளட்டு போட்டுட்டு அந்த மிஷின் கீழே வச்சோன்னா வந்து அதில் வந்து நிறைய இதில் நம்ம பார்க்கலாம் இப்போது சொல்லுவாங்க அதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நிறைய திங்ஸ்லாம் அதில் சின்ன குட்டி திங்ஸ்லாம் வந்து நல்லா பெருசாக தெரியுமா அதில் வந்து அதான் வந்து इंग्लिश हिंदी வந்து सूक्ष्मदर्शीன்வாங்க दीदी के इशारे से वो पास रखी एक कुर्सी पर बैठ गया ஸோ அக்கா வந்து என்ன சொல்கிறாங்க इशारेना साइन लैंग्वेज वो அவன் पास की कुर्सी पास नियर बाई चेयर कुर्सीना चेयर पर बैठ गया स्लाइड की जांच पूरी होने पर डॉक्टर दीदी ने साबुन से हाथ धोए और तौलिया से पोंछती हुई बोला அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இங்கே வந்து ஸ்லைடு की जांच அதாவது ஸ்லைட் அந்த வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா पूरी होने पर அதாவது ஃபுல்ஃபில் ஆனதும் டாக்டர் அக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாபுன் செய்யறது சாபுன் சோப்பால் हाथ धोए கை கழுவுறாங்க और तौलियनது टवल से पूछती है ஸோ பூछனா துடைக்கிறாங்க டவலை வந்து துடைக்கிறாங்க அனில் திவ்யாக்கோ எனிமியா ஹே ஸோ என்ன சொல்கிறாங்க அனில் திவ்யாவுக்கு வந்து எனிமியாவாக இருக்குது ஸோ எனிமியான்றது என்னென்னு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க चिंता की बात नहीं चिंताना वरी பண்ணிக்காத कुछ दिन दवा लेगी तो ठीक हो जाएगी ஸோ சில நாட்கள் வந்து அவன் வந்து மெடிசன் எடுத்துட்டானா சரியாயிடும்னு சொல்கிறாங்க अनिल के मन में जिज्ञासा हुई ஸோ அனிலோட மனசில் வந்து ஜிக்யாசனா க்யூரியாசிட்டி ஸோ நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான் யார் அனில் वो बोला அவன் சொல்கிறான் दीदी एक सवाल पूछूं दीदी कैन आई आस्क वन क्वेश्चन என்ன கேட்குறான் சவால்னா வந்து क्वेश्चन हाँ क्यों नहीं yes why not அந்த டாக்டர் மேம் வந்து சொல்கிறாங்க डॉक्टर दीदी ने कहा सो डॉक्टर दीदी ने சொல்கிறாங்க हाँ क्यों नहीं why not एनीमिया से आपका क्या मतलब है दीदी एनीमियाலேருந்து உங்களுக்கு என்ன வாட் யூ மீன் பை எனிமியான்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து அனிலுக்கு எனிமியானா என்னன்னு தெரியவே தெரியாது அதனால ஹி ஹேஸ் ஸோ க்யூரியாசிட்டி அபவுட் தட் அந்த எனிமியா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவன் வந்து விரும்புகிறான் उसने पूछा ये जानने के लिए तुम्हें रक्त के बारे में அதாவது வந்து இது உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா रक्त के बारे में जानना होगा அதாவது எனிமியா பற்றி நீ தெரியணும்னு நினச்சானா அதுக்கு முன்னாடி வந்து நீ என்ன பண்ணணும்னா வந்து ब्लड பற்றி நீ வந்து தெரிஞ்சுக்கணும் डॉक्टर दीदी ने कहा फिर बोली अनिल देखने में रक्त लाल द्रव्य के समान दिखता है அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ब्लड வந்து பார்க்கறதுக்கு வந்து ரெட்டு மாதிரி தான் தெரியும் கரெக்டுங்களா நம்மளோட உடம்புல வந்து நிறைய பிளட் இருக்குது ஸோ இந்த பிளட் வந்து என்ன இருக்கும் நம்மளுக்கு வந்து கட் ஆயிடுச்சுன்னா வரும்போது ரெட் கலரில் தான் நமக்கு தெரியும் கரெக்டுங்களா किंतु इसमें सूक्ष्मदर्शी द्वारा देखे तो ये भानुमति के पिटारे से कम नहीं அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த சூஷ்மதர்ஷி யந்திரி சொன்ன பார்த்தீங்களா இதுதான் அந்த சூஷ்மதர்ஷி யந்திரி ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மெஷின் மூலயமா நீங்கள் வந்து அந்த பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பானுமதி கா பிட்டாரேன்றது அது ஒரு ப்ராப்ளம்ஸ் மாதிரி சரிங்களா ஸோ எப்படின்னா வந்து அவ்வளோ என்னென்னமோ ஒரு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பிட்டாரே அதோட கம்மியாக இல்லை மோட்டே தௌர் பர் இஸ்கே தோ பாக் ஹோதே அதாவது வந்து ஆக்சுவலாக எதுவும் சொல்ல போனால் வந்து இது வந்து 2 பகுதி இருக்குது
சரிங்களா? दो भाग है, एक भाग वो तरल है, ஸோ ஒன்று வந்து தரல்னா வந்து லிக்விடாக இருக்கும், जिसे हम प्लाज्मा कहते हैं, அதை வந்து நம்ம வந்து பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. दूसरा वो जिसे छोटे बड़े कई तरह, அதாவது செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து जिसमें छोटे बड़े कई तरह के कण होते हैं, ஸோ செல்ஸ் வந்து சின்னது பெருசு நிறைய செல்ஸ்லாம் இருக்கும். कुछ लाल कुछ सफ़ेद और कुछ जैसे जिनका कोई रंग नहीं, ஸோ சில இதில் வந்து ரெட் செல் இருக்கும், சில இது ஒயிட் செல் இருக்கும், சிலது வந்து கலரே இருக்காது. இந்த மாதிரி வந்து நிறைய திங்ஸ் வந்து நம்ம வந்து இந்த சூக்ஷ்மதர்ஷியத்தில் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வந்து நம்ம வந்து பார்க்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி சில செல்ஸ்க்கு வந்து என்ன இருக்காது, பிளட்டே அதாவது கலர்ஸே இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜின்ஹே பிம்பானு பிம்பானு कहते हैं, ஸோ அதை வந்து பிம்பானுன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் வந்து प्लेट लाइट कण कहते हैं. ஸோ ये कण प्लाज्मा में तैरते रहते हैं, ஸோ இது வந்து பிளாஸ்மாவில் வந்து என்ன ஆகிட்டு வந்து தயிர்னா ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்குமா. इतना कहकर डॉक्टर दीदी ने, அதாவது இதை சொல்லணும்னா டாக்டர் தீதி நம்ம சூக்ஷ்மதர்ஷிக்கு நீச்சே एक ஸ்லைட் लगाई, ஸோ இது சொன்னோன்னா மைக்ரோஸ்கோப் கீழே வந்து அந்த டாக்டர் தீதி இருக்காங்க வந்து அவங்க வந்து ஒரு ஸ்லைடை வந்து வச்சுடுறாங்க. उसे फोकस किया और बोली, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்களா, देखो अनिल सूक्ष्मदर्शी द्वारा जो कण तुम्हें दिखाई दे रहे ये है लाल रक्त कण, அதாவது வந்து இந்த மைக்ரோஸ்கோப் மூலிமா உனக்கு வந்து இந்த மைக்ரோஸ்கோப் அதாவது சூக்ஷ்மதர்ஷி துவாரா மைக்ரோஸ்கோப் ஜோ கண், அதாவது எந்த செல் வந்து உனக்கு தெரியுதோ இது வந்து ரெட் செல், ஓகேங்க, ரெட் लाल रक्त कण रेड ब्लड सेल, இது வந்து स्लाइड देखो मानो आश्चर्य से उछल पड़ा था, ஸோ ஸ்லைடு பார்த்தோன்னே बहुत वेरी सरप्राइज வந்து குதிக்கிறானா. अनिल रक्त की एक बूंद में इतने सारे कणपा, ब्लडोட ஒரு ட்ராப்பில் இவ்வளோ செல்ஸா, इसकी तो वो कल्पना भी नहीं कर सकता, இதை வந்து நம்ம இமேஜின் கூட பண்ண பார்க்க முடியாது, கல்பனானா இமேஜின் கூட நம்மளால் வந்து பண்ணி பார்க்க முடியாது. वो बोला, அவன் வந்து சொன்னானா. इन्हें देखकर तो ऐसा लग रहा मानो बहुत सी छोटी छोटी बालूशाही रख दी होगी, அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுன்னா பாலுஷாயினா ஒரு டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் மாதிரி, ஸோ பாருங்கள் இப்படி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சாக்லேட் மாதிரி இருக்குது, அது டோனட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து சொல்கிறேன் பாலுஷாய் ரக் தி கை ஹோ, அதை பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸில் வந்து உள்ளே வச்ச மாதிரி இருக்குது, பாதுஷா மாதிரி வச்ச மாதிரியே இருக்குது. தீதி போலி ஆமாம் ஆமான்னு சொல்லி மேம் வந்து சொல்கிறாங்க. लाल कण बनावट में बालूशाही की तरह ही होते हैं, அதாவது வந்து லால் बनावटனா வந்து லால் கண்ணா ரெட் செல் வந்து பார்க்கும்போது வந்து பாலுஷாஹி மாதிரி தான் இருக்கும். கோல் और दोनों तरफ अवतल यानी बीच में दबे हुए, अதாவது வந்து ரெண்டு பக்கமாக பார்க்கும்போது வந்து ரவுண்டாக இருக்கும், நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ண மாதிரியே இருக்கும். रक्त की एक बूंद में इतनी इनकी संख्या लाखों में होती है, ஸோ ரத்தத்தோட ஒரு ட்ராப்பில் இதோட नंबर्स வந்து लैक्स कणकिல் இருக்குது. यदि हम 1 मिलीमीटर रक्त ले तो उसमें हमें 40 से 55 लाख कण मिलेंगे, அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸோ இதில் வந்து ஒரு மில்லிமீட்டர் பிளட் நம்மளோட உடம்புலேருந்து எடுத்தாங்கன்னா அதில் வந்து 40லேருந்து 55 லேக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து செல் வந்து தெரியும் சொல்லி சொல்கிறாங்க. इनके कारण ही हमें रक्त लाल रंग का नज़र आता है, ஸோ இதனால தான் வந்து रक्त வந்து लाल रंग வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தெரியும். ये कण शरीर के लिए दिन रात काम करते हैं, ஸோ இந்த செல் வந்து நம்மளோட உடம்புல வந்து டேவும் நைட்டும் பகல் வந்து வேலை செய்யுது. सांस लेने पर साफ हवा से जो ऑक्सीजन तुम प्राप्त करते हो, அதாவது சான்ஸ் लेना மூச்சு வாங்கும் போது நம்மளோட க்ளீனான காற்று से जो ऑक्सीजन வந்து நம்ம எடுக்கிறோமோ उसी शरीर के हर हिस्से में पहुंचाने का काम इन कणों का ही है. அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஹிஸ்ஸேனா பார்ட் ஒரு இடத்துலையும் வந்து शरीर ஹர் ஹிஸ்ஸேமேனா எவ்ரி பார்ட் ஆஃப் பாடியில் வந்து பहुंचाने का काम ரீச் ஆகிற வேலை வந்து இன் கணோं का ही है, இந்த செல்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பாட்டுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. இன்கா ஜீவன்கால் லக்பக், ஜீவன்கால்னால் இவங்களோட ஆயுஸ் வந்து லக்பக் கிட்டத்தட்ட 4 महीना होता है. ஒன்லி எத்தனை மந்த் இருக்குமா, 4 मंथ தான் இருக்கும். 4 महीने के होते ही ये नष्ट हो जाते हैं, 4 months ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து அழிஞ்சு போயிடுவாங்களா. लेकिन एक साथ नहीं, பட் ஒரே தடவை கிடையாது, एक साथ தான் ஒரே டைமில் धीरे धीरे स्लोवा
कुछ आज कुछ कल कुछ उसे अगले दिन அதாவது சிலது வந்து இன்னைக்கு சிலது வந்து நாளைக்கு कुछனா கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு कुछ उसे अगले दिन சிலது வந்து नेक्स्ट डे तब तो कुछ ही महीनों में ये ख़त्म हो जाते होंगे அதாவது வந்து சில மாசத்திலே வந்து இது வந்து முடிஞ்சிரும் போலேன்னு சொல்லி அனில் வந்து கேட்குறான் अनिल ने कहा ये सुनकर डॉक्टर दीदी मुस्कुरा उठी அதாவது இது கேட்டோடனே டாக்டர் அக்கா வந்து சிரிக்கிறாங்க नहीं ऐसा नहीं होता இல்லை இப்படி நடக்காது शरीर में हर समय அதாவது வந்து நம்ம உடம்புல வந்து எவ்ரி டைம் வந்து நய கண் बनते रहते நய கண்ணா வந்து புதுசான செல் வந்து உருவாயிட்டே இருக்கும் जो नष्ट कणों का स्थान ले लेते அதாவது வந்து எந்த செல் வந்து நம்மளுக்கு வந்து நஷ்டம் ஆகுதோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு செல் வந்து அதை தானாக வந்து உருவாக்கிக்கும் हड्डी के बीच में भाग मज्जा में ऐसे बहुत से कारखाने होते हैं அதாவது வந்து ஹட்டியோனது நம்ம போனில் இருக்கிற நடுவில் பாக் மஜ்ஜான ஒரு பாட்டு இருக்குது அதில் வந்து ऐसे बहुत से कारखाने அதாவது கார்ஹானா வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து அந்த இது வந்து நிறைய ஃபேக்ட்ரிங்களாக இருக்கும் ஜோ ரத்த கணுவுக்கு நிர்மாண் கர்த்தா அதாவது அந்த இடத்துல வந்து என்ன பண்ண வந்து ரத்து வந்து உருவாக்குது நிர்மாண்கரான செய்கிறது ஓகேங்க இப்போ ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு பொருள் தயாரிக்கணும் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் அந்த ஃபேக்ட்ரியில் போய் அந்த மாதிரி வந்து நம்ம உடம்புல வந்து அந்த மசாலா வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி அதாவது எலும்புக்கு நடுவில் வந்து கார்கானா மாதிரி இருக்குது அதாவது ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது ரத்தோட நிர்மாணம் அது செய்கிறதுக்கு காரியமே லகே ரேத்தே இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த கார்கானா அதில் வந்து இந்த ரெட் லைட் செல் வந்து உருவாக்குது इनके लिए इन कारखानों को அதாவது இது இவங்களுக்காக வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வந்து प्रोटीन्स लोहा तत्व आयन சத்து और विटामिन रूपी कच्चे माल का जरूरत होते அதாவது இந்த மாதிரி விட்டமின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ரொம்ப தேவைப்படுது ये पौष्टिक आहार लेते हैं இந்த பௌஷ்டிக் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற இதில் வந்து எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹர் சப்ஜி அதாவது ஈச் அண்ட் எவ்ரி வெஜிடபிள்ஸில் நம்ம எடுக்கலாம் फल दूध अंडा ஸோ கோஷ்ட் में ये तत्व उपयुक्त मात्रा में होते हैं ஸோ வந்து நம்ம பழங்கள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் பௌஷ்டிக் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நேயர்களே இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து பார்ட் 2 போடுறேன் ஸோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்ட் 2ல் வந்து இன்னொன்று நான் வந்து போடுறேன் ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு கமலா நன்றி வணக்கம்